கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் உளி எடுத்து செதுக்கிறதாரு, உளி எடுத்து செதுக்கிறோம். அப்படி இடமான அதனால் உடம்பு தொந்தரவு சரி பண்ணணுமா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உடம்பு தொந்தரவு முழுசும் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு, 2 பேரும் போ. இப்போ உடம்பு தொந்தரவு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, அப்படி தானே? அதான் அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து பிடிச்சி நிப்பாட்டிடுவோம். கிட்டவா குடி. வேலை எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கேன்? நம்ம பார்த்து லீவ் போடுறதானே, அப்படி தானே? பௌர்ணமி வரைக்கும் வேலைக்கு போகக்கூடாது. இன்னும் 3 நாள் போகாமல் இருப்பியா? இருப்பே இருக்க மாட்டியா? இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே பிரச்சனை வராது. அந்த மாதிரி நான் கொடுத்து விட்றேன் கனி. 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்கணும். வர்ற புதன்கிழமை தான் பௌர்ணமி. அந்த அன்னைக்கு எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வைக்கிறேன். எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் கொடுக்குறேன். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை முடிஞ்சு மார்கழியும் முடியணும். தை பிறக்கிறதுக்குள்ளே உனக்கு சொந்தமாக தொழில் ஒன்று வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஆசை, அப்படி இல்லையா? அதனால் தை மாதம் சொந்தமாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அப்படி இருந்தால் போதும்ல. அதனால் இப்போ 3 நாளில் தலைவலி சரி பண்ணிடலாம். அது எப்பவும் பிரச்சனை வராது. அதனால் 2 நாள் திங்கள் செவ்வாய் மட்டும் வேலைக்கு போக வேணாம். புதன்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்தா இதை பாங்க வச்சுக்க. அப்படியா? அப்படியே உன்னை நான் படிக்க வச்சு நான் கருப்பசாமி டாக்டரை உருவாக்குனா போதுமா? இந்த இதை பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிடணும், சரியா? இந்தா இதை கொண்டுட்டு போய் நாளைக்கு நாளை மறுநாள் திங்கள் செவ்வாய் 2 நாளைக்கு வந்து பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ கேட்டதை உடனே கருப்பசாமி தலைவலி பிரச்சனை முழுசும் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. வீடு ஒரு பிரச்சனையே இல்லைப்பா. வீடு சரியில்லைன்னா உனக்கு நான் முதவே உட்காரும்போதே சொல்லிடுவேன், இடத்த மாற்றிடுன்னு. உனக்கு அது சௌகரியமாக இருக்கா இல்லையா? அப்போ அங்கே அப்படியே விட்டுரு. இப்போ தலைவலிக்கிறதுக்கு பிரச்சனையே வேறு. அதனால் இதை சாப்பிட்டு சரி பண்ணி கொடுத்துறேன். இப்போ தை மாதம் வரைக்கும் உனக்கு வேலைக்கு அங்கேயே போ. அதுக்குள்ளே உனக்கு நல்ல இடமா உனக்கே நான் காட்டுறேன். அதில் அப்படியே உனக்கு சொந்தமாக சின்னதாக செஞ்சு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு சக்கரை பொங்கல் ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். கூடயே வந்துடுறேன் பார்ப்போம். மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் சரி, கேரளாவில் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி விட்டுருக்குறோமா, அதுக்கு நல்ல முறையாக அவங்க குடியும் இருக்கணும், வாடகையும் வரணும் அப்படின்னு கேட்க வந்திருக்கா மக. யாருப்பா அது? குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடியும் நாச்சிபாளையம் வச்சுப்பா. நாச்சிபாளையம். அதனால் கருப்பசாமி ஒரு பொது வேலையை வந்து கேட்க வந்திருக்கோம், அப்படித்தாப்பா? அதனால் பொது வேலையை யார் வந்த? அதனால் கருப்பசாமி அந்த பொது வேலையில் இருக்கிற பிரச்சனை எனக்கு நிரந்தர தீர்வு. எல்லாம் ஒரே கேள்விக்கு தான் வந்திருக்கீங்களா? அதனால் நீ என்ன பண்ணணும், பொது காரியத்துக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு பண்ணணும். அதனால் என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வா. அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துடுற ஓடு. உனக்கு சம்மதிக்க வச்சா போதுமில்ல. அதனால் என் மகன் இங்கே வந்து கம்மன் எந்திரிவான். அதனால் கருப்பசாமி நியாயமாக எந்திரிப்பா. அதனால் நியாயமாக வந்து ஓடி போய் பார்த்ததில் நியாயமாக அவனுக்கு வந்து வர பௌர்ணமி வரைக்கும் கருப்பசாமி வழக்காடி பார்க்குறேன்டாமானே, வர்ற புதன்கிழமை வரைக்கும். அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புதன்கிழமை அன்னைக்கு இப்படி ஒன்று சேர்ந்து வந்த மாதிரி வர முடியுமா? புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பார். புதன்கிழமை அன்னைக்கு நிரந்தர தீர்வு பண்ணிடலாம். ஒன்று நியாயமாக கொடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நானாக அந்த இடத்துக்கு போய் அவனுக்கு பிரச்சனையை உருவாக்கி நான் நீ எந்த இடத்துல கட்டை கட்டியிருக்கியோ அதே இடத்த உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவனாக தேடி ஓடியாரணும். எப்படிப்பா? இப்போ நான் அதுக்கு தான் நானும் சொல்கிறேன். நீ வந்து கேட்டு பார்த்துட்ட, கேட்டதுக்கு வேண்டி அவனுக்கு நியாயம் வந்து ஏதாவது ஒன்று தள்ளி கொடுக்கணும்னு மாற்றி அடிச்சு விட்டான். அதுதான். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரே முடிவு தான் நான் சொன்னது. 3 நாள் தான் அதுக்கு ஒரு டைம். நான் அந்த 3 நாளில் டைம் உனக்கு கொடுக்குறேன். அந்த டைமுக்குள்ளே அவனாக தேடி வந்து இந்தா நீயே வந்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி அவனை நீ கேட்ட இடத்துவே கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. இந்தாப்பா நான் அதுதான் சொல்லிட்டேனே உங்கள்கிட்ட. நான் என்ன சொன்னேன், 3 நாள் அம்மாவாசை வரைக்கும் பார்க்கலான்னு பார்த்தேன். அம்மாவாசை வரைக்கும் பார்த்தாலும் சரி வராது. என் சகோதரன் பௌர்ணமிக்குள்ளேயே ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. இந்தாப்பா கிட்டவா.
நீ எந்த இடத்துல ஊர் சேர்ந்து வரதோ சேர்ந்து வரலையோ, நீ இப்போ என்னோட இடத்துக்கு வந்திருக்கில்ல, எல்லா மக்கள் முன்னாடியும் நான் கருப்பசாமி பேரை காப்பாற்றுற மாதிரி நான் தான் சொல்லிட்டேனே. 3 நாள் நான் சொன்னதை மட்டும் கேட்டுறமானே. 3 நாள் உனக்கு ஒரு முடிவு பண்ணி தருவான். அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பௌர்ணமிக்கு கொடுத்துறவா. நான் 3 நாள் நான் உனக்கு தீர்ப்பு சொல்கிறேன். ஆடி அமாவாசைக்குள்ளேயே அவன் கொண்டாந்து இந்த உன்னோட இடத்த வச்சுக்கிட்டுருவான். அப்படி இருந்தால் போதும்ல, நான் அவ்வளோதான். நீ புதன்கிழமை மணிக்கு வா, நான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணி தரப்போ. கருப்பசாமி மறுபடி கோயில் வழி வச்சுப்பா. கோயில் வழி ஒவ்வொரு பேப்பர் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருப்பா. நீதான் கோயில் வழியப்பா. ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசையான் என் மகனுக்கு. நீ உட்காரு, கூப்பிட்றேன். சரிப்பா, போய் காலையில் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் கருப்பசாமி நம்ம தொழில் போகிறோம், போதிய வருமானம் எதுவும் என் கைக்கு சிக்கலை, அதே மாதிரி மிச்சமும் ஆக மாட்டேது. குடும்பத்தில் நம்மளும் மேடேறி வந்துடலாம், கடனை கட்டிடலாம், நம்மளும் 4 பேர்த்து போல் வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். ஆனால் முன்னேற்றம் எதுவும் சிக்க மாட்டேது. அதனால் உனக்கு வீடு கட்டுற யோகம் எப்போ வருது அப்படின்னா, தை தீந்து மாசி மாதம் வந்துடும்ப்பா. கிட்டவா, உனக்கு தை தீந்து மாசி மாதம் வந்துடும். நீ எதிர்பார்த்தது போலே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக மாசிக்கு மேலே வீடு கட்டுற யோகம் வந்துடும். நாளையிலேருந்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. அதனால் பௌர்ணமி அன்னைக்கு வர்ற புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. நீ கேட்டது போல் மாசி மாதத்துலேருந்து உனக்கு கெட்டது பாலக்கால் போட்டுடலாம். அப்படி இருந்தால் போதும்ல. இந்தா எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்ருங்க, ஒன்றை பாங்காக வச்சுக்க. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. புதன்கிழமை மணிக்கு என்னை வந்து பாரு, உடைய வரம்போ. உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் எந்த ஊருப்பா? எந்த ஊர்? திருவாரூர். வச்சு என் குதிரை திருவாரூர். ஏறாமனை திருவாரூர். என் மகன் அழுது புலம்பி வந்திருக்கான். எப்படியாவது கருப்பசாமி எனக்கு ஒரு வழிகாட்டு, எப்படியாவது எனக்கு ஒரு வழிகாட்டு. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சதோட திருமணத்து வரைக்கும் போய் இப்போ நின்று போயிடுச்சு. அதனால் அசிங்கப்படாமல் மீண்டும் கருப்பசாமி அவனோடவே சேர்த்து என்னை வாழ வச்சு கொடுத்துரு. அப்படியே இல்லையா? போய் காலைல வந்துட்டோம். அவனோடவே சேர்த்தி வாழ வச்சிரு. அதனால் அவனோடவே கருப்பசாமி உனக்கு சேர்த்தி வாழ வச்சுறேன். அதனால் வாய் கிட்டவா. வாய் வந்து நம்ம பேசுனது தப்பு தானே, அப்படியே இல்லையா? அதனால் இவ்வளோ வருஷமாக பேசினேன், பழகினேன், எல்லாம் சரி. ஆனால் வந்து நம்ம பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இதுக்கு காரணம் நான், நீயும் ஒரு காரணம்னு சொல்லுவேன், நின்னதுக்கு காரணம். அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி அடுத்த ஒரு 13 நாள் முடிகிறதுக்குள்ளே அவன் உங்களோட கூப்பிட்டு பேசிட்டு, சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்குறேன். இந்தா அடுத்த 13 நாளில் நீ கூப்பிடக்கூடாது, நீ வந்து என்கிட்ட வேண்டணும். இதை கொண்டு வச்சுட்டு, நான் பேசுனது தப்பு தான் கருப்பசாமி, அதனால் எப்படியோ அவனை அசிங்கப்படுத்தாமல் எல்லாத்துக்கு முன்னாடி ஒன்றா கல்யாணம் தள்ளி வச்சுருக்குது அப்படித்தான் சொல்லிக்கிறோமே தவிர நின்று போயிடுச்சுன்னு சொல்லலை, இல்லைல்ல? அதனால் நீ என்ன பண்ணுற, நான் செஞ்சது தப்பு தான். அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து 13 நாள் அவனை பேச வச்சிரு. அதுக்கப்புறம் அவனுக்கு சம்மதிக்க வச்சிடறேன். அதுக்கப்புறம் திருமணத்தையும் நடத்தி வச்சிடறேன். இந்தா ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி ஏன் பேர சொல்லி வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் ஈங்கூர் வச்சுப்பா. ஈங்கூர் யாரா? ஈங்கூர். அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் நமக்கு வந்து தொழில் நீ கேட்டதோட கட்டாயம் திருவிழா முடிட்டும், சரியா? இந்த டைம் நீ யார் உன்னோட சேர்ந்த அப்ளிகேஷன் யாருக்கு போட்டிருக்கிறியோ அதில் நீ கேட்டது 2 வேளை 1 வேளை கட்டாயம் வந்துடும். அதனால் உனக்கு பர்மனெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். வேலை கொடுக்கணும்னா கொடுத்தாச்சு, பர்மனெண்ட் பண்ணணும், அதையும் பண்ணி கொடுத்துறேன். இப்போ ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் தலைவலி வந்துருச்சிடமானே, அது இன்னையிலேருந்து நிப்பாட்டி கொடுத்துறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, சரியா? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்க்கவா, எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோடய கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். கூடவே வரம்போ. திருவண்ணாமலை வச்சுப்பா. ஆமாப்பா, பிள்ளையோட வாழ்க்கைக்கு கேட்க வந்தது யார்? உன் பிள்ளைக்கு தானே கேட்க வந்த. அப்போ போய் மளிகை காலில் விட்டுவா. நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். மளிகை கடை அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் தான் நான் உத்தரவு கொடுத்துருக்கேன், நல்லா ஓட்டி கொடுத்துறணும். இப்போ மகளோட வாழ்க்கையில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் உருவாயிருக்கு. அந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும்ல, போய் காலில் விட்டு ஓடும். அதனால் எந்த வித சிக்கல் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து
நல்லபடியாக நீ நினச்சது போல் நான் ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன். இந்தா இதை மகளுக்கு கொண்டு சாப்பிட கொடுத்துடணும். சரியா? இதை நீ கொண்டு கல்லாப்பட்டியில் வச்சிடணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதுக்குண்டான தீர்வு நான் கருப்பசாமி ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் நான் கருப்பசாமி நிரந்தர தீர்வு முடிச்சிருவோம். 6 மாதம் பொறுமையாக இருக்கணும். சரியா? அதில் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாரும் போல் எப்படி இருப்பேன், 6 வச்சும் கேட்காம நம்ம குடும்பம் முக்கியம் அப்படின்னு அவன் சொல்லி மனசில் நினச்சி குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்து அவை அடுத்தவங்க பேச்சு கேட்கறதுக்கெல்லாம் இருந்தால் போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. கடையில் தானே இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, எந்த சிக்கல் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? சுறுசுறுப்பு வந்துட அப்படியா? சரி, அதை என்னென்னு நான் வழக்காடி பார்க்குறேன். சரியா? இதுக்கு வந்து நீ இந்த முடிவு பண்ணிடு. பௌர்ணமி அன்னைக்கு யாராவது ஒருத்தர் வரணும், கூட வரம்போ. அதுக்கு தான் இப்போ நானே சொன்னேன், நான் பார்த்துக்கண்டாமானன்ட்டு. வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. சரிப்பா. கருப்பசாமி உடம்பு தொந்தரவையும் சரி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையும் நீக்கி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுக்கணுமா? நான் கட்டி கொடுத்துறேன், நீ கிட்டவா. அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து உனக்கு பூக்கட்ட தெரியுமா? தெரியும். எனக்கு தும்பத்தலை தெரியுமா? அதில் ஒரு மாலை, துளசியில் ஒரு மாலை, அதே மாதிரி மல்லிகைப்பூவில் ஒரு மாலை. இதை கொண்டுட்டு எப்போ வருவேன்? எனக்கு வர பௌர்ணமிக்கு கொண்டுட்டு வா. சரியா? இதில் 5, அதில் 5, அதில் 15, 45 நாள் முடிஞ்சதையும் 46வது நாள்லேருந்து உனக்கு படிப்படியாக வேலையும் கொடுத்து குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் படிப்படியாக உனக்கு நீக்கி கொடுத்து அடுத்த 11 மாதத்தில் கடனையும் கட்டி கொடுத்து 11 மாதத்தில் கடனை கட்டுறதுக்குண்டான வழியும் கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? கிட்டவா. கிட்ட வேடாமாண்ணே, நான் சொல்கிறேன். நீ வரும்போதே சொன்னேன் உடம்பு பிரச்சனைன்னு, அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் மஞ்சள் துணியில் முடிஞ்சு நிலவில் கட்டி விட்டு என் குடும்பத்துக்கு தாயின் தகப்பனா கருப்பசாமி தான் கூட இருக்கணும் அப்படின்னு அந்த நிலவாசப்படியில் கட்டிடணும். இதை கொண்டுட்டு போய் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். புதன்கிழமை காலையில் இங்கே வரணும். பௌர்ணமிக்கு நான் வரும்போது நீ கட்டி கொண்டு வந்துடணும் பூ ஒன்று. அப்புறம் தும்பப்பூ கிடைக்காது, மாலை கட்டுற அளவுக்கு தும்ப தலையில் கட்டிட்டு வா. நான் சொன்னதை மட்டும் கொண்டுட்டு வா. இதில் 15, அதில் 5, அதில் 5, 45 நாள் முடியறதுக்குள்ளே எல்லாரும் போல் உன்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி உனக்கு நான் நல்லா இருக்கிற கருப்பசாமின்னு சரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல. அவ்வளோதான். நான் சொன்னதை மட்டும் நீ செய். அவங்களுக்கெல்லாம் 2 பேர்த்துக்கு வேலையெல்லாம் நான் அமைச்சு கொடுத்துருவேன். அதையெல்லாம் பயப்பட வேணாம். மொதல் உடம்பு தொந்தரவு. அதனால் நீ மாலை தும்பையில் 1, துளசியில் 1, மல்லிகைப்பூவில் 1. சரியா? தும்பப்பூவில் இல்லை, தலையில் கட்டினா போதும். தும்பப்பூலாம் கிடைக்காது மாலை கட்டுற அளவுக்கு. சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. கூட வரம்போ. இது என்ன பண்ணணும்? கட்டி விட்டுறணும். அதை 3 நாளைக்கு சாப்பிட்றணும். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு.